தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று புதிய கட்சி கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். உங்களுடைய பார்வை இது பற்றி? புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய கூட்டத்தில் தன்னுடைய உரையை ஆற்றுகின்றார். அந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது சென்னை சீரணி அரங்கமா அல்லது மதுரை தமுக்க மைதானமா என்ற ஒரு நிலைப்பாட்டு அளவுக்கு பிரமிக்க அளவுக்கு கூட்டத்தை சேர்த்துள்ளார். அந்த கூட்டத்தில் பாமர மக்கள் வந்து கட்சியினுடைய உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கு திரண்டு உள்ளார்கள். அப்போது பல உண்மைகளை அந்த கூட்டத்தில் அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த கட்சியை பொறுத்தவரையிலும் ஜெயலலிதா அம்மா வேறல்ல, சசிகலா அம்மா வேறல்ல, இரண்டு பேரும் ஒருவர் தான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அதிமுக வந்து அண்ணாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தோமே, ஆனால் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தபடியாக 4வது வாரிசாக தேகத்தெளிவு சின்னம்மா இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலைமையில் பல்வேறு சோதனை காலத்திலும் கூட கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சி தலைவர்களை காப்பாற்ற வேண்டும். திமுக என்ற தீய சக்திக்கு எதிராக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதே கொள்கையில் அதே லட்சிய வேங்கையாக ஜெயலலிதா அம்மா அடியெடுத்து வைத்திருந்த கட்சியை சோதனைகளும் சாதனைகளும் வந்திருந்த போது அத்தனை சோதனைகளையும் தாங்கி கொண்ட இந்த அதிமுக 2 சாக்கப்சர் போன்றவர்கள், ஒன்று ஜெயலலிதா அம்மா, இன்னொன்று தியாகத்தெளிவு சின்னம்மா அவர்கள், 2 பேரும் தான் அந்த கட்சியை காப்பாற்ற தாக்கு பிடித்துக் கொண்டு நாம் தூக்கி பிடித்து தொண்டர்களை அன்போடு அரவணைத்தார். இந்த கட்சியில் இன்று அத்தனை பேரும் 70% பதவி அடைந்த அமைச்சர்கள், உள்ளாட்சி மன்ற தலைவர்கள், மேல் சபை எம்பிக்கள் உள்பட கட்சி பதவி உள்பட பாதி 60% பதவிகளும் தேகத்தெளிவு சின்னம்மா மூலமாக அடையாளம் காணப்பட்டவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் அம்மா சின்னம்மா சொல்லுகின்றார், நான் பல விஷயங்களை நான் சைலண்டாக இருந்தேன். நான் கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சியை நேர்நிலையாக கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு பல துயரங்கள் வந்து கூட நான் கட்சியை ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவில்லை. ஆனாலும் எனக்கு திமுக செய்த இடையூறுகளும் அச்சுறுத்தல்களும் என்னை உயிருக்கு குந்தகம் விளைவிக்க அளவில் என்னை சிறைச்சாலையில் கொடுமைப்படுத்தினார்கள். அதையும் நான் தாங்கிக் கொண்டேன். ஆனால் இந்த நிலையில் திமுகவிலிருந்து எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும், தீய சக்தி திமுகவை ஒழித்து மக்களை காப்பாற்றின ஒத்த இலக்காக எம்ஜிஆர் எப்படி அதிமுக கட்சி ஆரம்பித்தாரோ அதே லட்சிய வேங்கையாக தான் நான் இன்றும் பயணிக்கிறேன். இந்த நிலையில் என்னை இந்த அளவுக்கு நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் போன்று நான் அந்த கட்சியை வளர்த்தேன். நான் கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் கட்சி தலைவர்களையும் வேறாக நான் நினைக்கவில்லை. எல்லாரும் ஒன்றாக நான் பாவித்தேன். என்னை ஒரு பேப்பரை கசக்கி போடுவது போல் என்னை ஆக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் தள்ளிவிட்டது என்றால் இனியும் நான் பொறுத்துக் கொள்ள முடியாத காரணம், தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவினுடைய உண்மையான வாரிசுகள், அம்மாவின் பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய அதிமுக கழக தொண்டர்களும் பொதுமக்களும் என்னை இன்றும் தியாகத்தெளிவு சின்னம்மா என்று அழைக்கின்றார்கள். எம்ஜிஆர் வடிவில், ஜெயலலிதா அம்மா வடிவில் இந்த புரட்சி தலைவி தியாகத்தெளிவு சின்னம்மா அவர்களை பார்க்கின்ற காரணத்தால்தான் தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகத்தில் உள்ள தென் மாவட்டத்தில், குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மக்கள் சாரசாராக வந்து கடந்த 1 மாதமாக சென்னை போயஸ் தோட்டத்தில் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பில் கே சசிகலா அம்மையார் சூர்யா கருத்துக்கள் எல்லாம் ஜெயலலிதா வடிவில் அவர்கள் மக்கள் காணிக்கின்றார்கள் சின்னம்மா அவர்களை. ஆகவே தான் இன்று அந்த மக்களின் நலனுக்காகவும் அதிமுகவின் உண்மையான கட்சியை மீட்டெடுக்கவும் திமுக என்ற தீய சக்தியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் ஒற்றை இலக்காகத்தான் இன்று அவர்கள் கட்சி கூடி ஆரம்பித்துள்ளார்கள். இந்த கட்சி ஆளுபோல் மின்னி வலம்புரி போல் நின்றனவும் பிள்ளாய் எழுந்தராய் பேமிலே நஞ்சுண்டு என்ற திருப்பாவை என்பராட்டி திருப்பாவை ஆண்டாள் சொன்னது போல இந்த அமைப்பு மிகப்பெரிய ஆலமரமாகி ஆட்சியினுடைய கையகப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை மீப்பெரும் சக்தியும் மீப்பெரும் போதகரும் இரட்சகருமாக கே சசிகலா அம்மையார் இந்த கட்சிக்கு இருப்பார், தமிழக மக்களுக்கு இருப்பார், தமிழகத்து தொண்டர்களுக்கும் இருப்பார் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.